ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திடவும் சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலிகளாக பல்லாண்டு காலம் வாழ்ந்திடவும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் கைகூடவும் குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு விரைவில் குழந்தை செல்வம் கிடைத்திடவும் கர்ப்பம் தரித்த கர்ப்பிணி பெண்கள் சுகப்பிரசவமாகி தாயும் சேயும் நலமாக இருந்திடவும் எங்களது குழந்தைகள் நல்ல முறையிலே கல்வி கற்று சிறந்த மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிடவும் எங்களது தொழில் வியாபாரம் உத்தியோகம் அனைத்தும் நியாயமான முறையிலே சிறந்த லாபத்தோடு நடைபெற்றிடவும் உத்தியோகஸ்தர்களுக்கு உயரிய உத்தியோக உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைத்திடவும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைத்திடவும் நீண்ட நாள் கடன் தொல்லைகள் நீங்க பெற்றிடவும் நீண்ட நாள் நோய்கள் நீங்க பெற்றிடவும் நாங்கள் மனதில் நினைத்த நல்ல பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறிடவும் எங்களது இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நல்ல முறையில் நடைபெற்றிடவும் எங்களது குடும்பமானது இப்பூவுலகில் சூரிய சந்திரன் பிரவேசிக்கும் காலம் வரையில் வாழையடி வாழையாக கரை தூங்கிடவும் இந்த ஆலய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய உபயதாரர்கள் பக்தர்கள் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திடவும் இயற்கை சீற்றங்களினாலும் பருவ மாற்றங்களினாலும் வரக்கூடிய புது புது நோய்களும் எங்களை அண்டாமல் இருந்திடவும் எங்களாலான சக்திக்கு உட்பட்டும் பக்திக்கு உட்பட்டும் இன்றைய தினம் இந்த ஹோமங்களையும் பூஜைகளையும் செய்கின்றோம். ஏற்றுக்கொண்டு நல்ல பலன்களையும் பலன்களையும் தந்தருளுமாறு பிரார்த்தனை செய்கிறோம். ஓம் அப்படியே அந்த பூ எடுத்து விநாயகர் பெருமானை நினைச்சிட்டு அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க. ஓம் சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகர்ணிகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் பூமகேதவே நமஹ, ஓம் கணாதக்ஷாய நமஹ, ஓம் பாலச்சந்திராய நமஹ, ஓம் கஜானனாய நமஹ, ஓம் வக்ரதுண்டாய நமஹ, ஓம் சூர்பகர்மாய நமஹ, ஓம் ஹேரம்பாய நமஹ, ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமஹ, பக்தவிக்ன விநாசகாய நமஹ, மகாகணபதே நமஹ. நானாவித பரிமள பக்த புஷ்பானி சமர்ப்பயாமி. ஒரு தட்டில் எல்லாரும் யாராவது வாங்கி பூ கலெக்ட் பண்ணி இந்த கலசத்தை சேர்த்துருங்க. ரொம்ப சந்தோஷம். நல்ல அருமையான நல்ல ஆடி மாசத்துடைய செவ்வாய்க்கிழமையில அதோடு மட்டும் இல்லாம இந்த சதுர்த்தசி திதி போயிட்டு இப்போ பௌர்ணமி வரப்போகுது. நாளை முழுக்க ராத்திரி வரைக்கும் பௌர்ணமி தான். நாளைய பௌர்ணமி இன்று ராத்திரியிலேருந்து நாளை வரக்கூடிய முழுக்க இருக்கக்கூடிய இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு பேரு குரு பௌர்ணிமா அப்படின்னு சொல்லுவோம். குரு குரு என்றால் இருளிலிருந்து வெளிச்சத்தை காட்டுபவர், நமது மன கஷ்டங்களை தீர்ப்பவர், நமது சந்தேகங்களை போக்குவர் குரு அப்படின்றார். அந்த குரு பௌர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் தான் நாளைய தினம் இன்னைக்கு ராத்திரியிலிருந்து ஆரம்பிச்சது. வியாச பௌர்ணிமான்னு சொல்லுவாங்க. வேத வியாசர் மகாபாரதத்தை எழுதியவர் வேதவியாசர். அது மட்டும் இல்லாம 18 புராணங்கள் எழுதினவரும் அவர்தான். அது மட்டும் இல்லாம
காற்றிலே மிதந்திருந்த அந்த வேதங்களை எல்லாம் தனித்தனியாக ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று வேதங்களை 4ஆக வகுத்தவர் வேதவியாசர். அந்த வேதவியாசருடைய பிறந்த நாள் குரு பௌர்ணிமாவாக கொண்டாடுகின்றோம். இந்த நாள்ல எல்லா குருமார்களையும் வணங்குவது என்பது சிறப்பு. அவங்களுக்கு ஒரு குருநாதர் பிடிக்கும். குருன்றவங்க சின்ன வயசுல பாட சொல்லி நமக்கு நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறவங்க ஆசிரியர்கள் மட்டும் இல்லை, வழிகாட்டக்கூடிய மடாதிபதிகள், சன்னியாசிகள், துறவியர் பெருமக்கள், இவங்கெல்லாம் கூட குருநாதர். ஆதிசங்கர பகவத்பாதர், ஸ்ரீமத் ராமானுஜர், மத்வாச்சாரியார், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், சாரதாமணி தேவி, ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், இது சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம பாரத நாட்டுல இந்த புண்ணிய தேசத்துல மகான்களுக்கு பஞ்சமே இல்லை. என்ன நினைக்கிறோமோ அப்படியே. ஏன்னா இமயமலையிலேருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய இடங்கள்ல எத்தனை மகான்கள். அந்த மகான்களை கண்டாலே, தரிசனம் கண்டாலே நமக்கு எல்லாம் புண்ணியம் கிடைக்கும். நம்மளை மனசார நினைச்சாலே அந்த நெருப்பு எப்படி சுத்தமானதோ, அவர்கள் அணிந்து இருக்கக்கூடிய அந்த காவியம் சுத்தமானது. பயிற்சி நெருப்பு ஒரு பிரகாசமா அக்னி இருக்கிற சமயத்துல ஒரு சுடர் வரும், காவி நிறம். தியாகத்தின் உருவம் காவி. காவி என்பது தியாகம். அவங்க குடும்பம் நம்மள மாதிரி இல்லாம குடும்ப வாழ்க்கையெல்லாம் துறந்து விட்டு ஒரு எளிமையான வாழ்க்கை, மக்களுக்காக, சமுதாயத்துக்காக, தேசம் ஆன்மீகமயமாக ஆகணுன்றதுக்காக குரு வழிகாட்டுறாரு நமக்கெல்லாம். குருவர்கள் பெற்றவங்க, குருவர்கள் இல்லைன்னா திருவர்கள் கிடையாது. குருவர்கள் பெற்றவங்க நிறைய பேர் இல்லை. அவங்க தெரிஞ்சு காஞ்சி மகா பெரியவர்களுடைய அனுபவங்களுக்கு ஒரு புத்தகமாகவே வந்திருக்கு, சொல்லிட்டே இருக்கிறாங்க. நிறைய நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்த மகா. இன்னைக்கு நம்ம வெளிச்சம் காட்டுறவர்கள் எல்லாருமே குரு அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாம் தெரியாது தெரிஞ்சுட்டு வச்சுக்கிறவங்க எல்லாருமே குரு சொல்லலாம். அப்போ கூகுள் கூட குருவா வச்சுக்கலாமா? அதனால கூகுள் கூட குருவா வச்சுக்கிறாங்க சில பேர். ஆனா குருன்றவர் அப்படி இல்லை. தெரியாததை தெரிய வைத்து குருவின் திருமேனி காண்பது புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தரக்கூடிய அந்த குருநாதர்களுடைய திருவடி எல்லா குருநாதர்களுக்கும் வணங்கி நாம இன்னைக்கு அந்த குரு பௌர்ணிமாவை பத்தி நாளைக்கு உங்களுக்கு எந்த குருநாதரை பிடிக்குமோ மனசார நினைச்சு அவர் வீட்டுல பூஜை பண்ணுங்க. குரு பிரியோ நமஹான்னு சொல்லுங்க. குரு அருள் திருவருள் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், நாளைக்கு ஆடி மாசத்துல இன்னொரு முக்கியமான விஷயம், ஆடி தபசு. ஆடி தபசு என்று சொன்னாலே கோமதி அம்மன், திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சங்கரன் கோவில்ல அம்பாள் கோமதி அம்மன் ஊசியிலே தவம் செய்து சங்கர நாராயணரை தரிசனம் செய்தார். அதாவது சங்கரன் என்று சொன்னால் சிவபெருமான், நாராயணன் என்று சொன்னால் பெருமாள். இருவரும் ஒருவரை, சைவம் இல்லை வைணவம் இல்லை, எல்லாம் வேதம் கலந்த ஒரு சைவம் வைணவம் எல்லாம் ஒன்றுதான் அப்படின்ற தத்துவத்தை உணர்த்தக்கூடிய சங்கர நாராயணாக ஆடி தபசு நாளிலே, தபசு என்று சொன்னால் தவம் என்று அர்த்தம். கோமதி அம்பாலே தவம் பண்ணா சிவன் அருள் கிடைப்பதற்காக. அப்படிப்பட்ட ஆடி தபசு நாள் நாளைக்கு அந்த அதனால இப்படிப்பட்ட ஒரு நாள்ல, அருமையான நாள் இன்னைக்கு விநாயக பெருமானை நினைச்சு நம்ம ஹோமம் பண்றோம். எல்லா தெய்வங்களும் குரு அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி நம்ம இந்த இதுன்னு ஹோமத்தை நடத்துவோம். சாந்த சுரூபிணி ஸ்ரீ வேம்புயம்மன் பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ உங்களுக்கு எல்லாம் ஹோம திரவியம் கொடுப்பாங்க. நம்ம சுற்றி வந்து இதில் போடுவோம் இல்லையா? நான் வந்து இங்கே ஒரு தட்டு வச்சுருக்கேன், தாம்பாள தட்டு. அதில் வச்சுருங்க வணங்கிட்டு. ஏன்னா வந்து எல்லாரும் ஒரே நேரத்தில் போகும்போது அக்னி இதாக இருக்குது. நமக்கு அப்புறம் அது ஒரு 15 நிமிஷம் அனுப்பிச்சதுலேயே இருக்குது. உங்கள் சார்பாக நான் உட்காந்து அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பிரார்த்தனை பண்ணி அப்புறம் நீங்கள் யாரும் கோச்சிக்கூடாது, நீங்கள் எல்லாரும் போடலான்ட்டு. ஏன்னா எல்லாரும் ஒரே நேரத்தில் போட்டால் அக்னி பகவான் இதை திரும்பவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வருது. அதனால அதே போல் நம்முடைய ஆலயத்தில் ஆடி மாத விசேஷம் ரொம்ப முக்கியமானது. ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நம்ம ஆலயத்தில் பால் குட வைபவம் நடத்திருக்கு. யார் யாரெல்லாம் பால் குடம் எடுக்கிறீங்களோ ஆலயத்தில் பேர் கொடுத்துருங்க.
அன்னைக்கு எல்லாம் ஆடிப்பூரம் அம்மனுக்கு வளையல் சாப்பிட்ட நிகழ்வு இருக்கு. வளையல்கள் யாராவது கொடுத்தீங்கன்னா டோக்கன் வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை ஆகஸ்ட் 15 அன்னைக்கு பதிவிலக்கு பூஜை. அப்புறம் ஆகஸ்ட் 16 வழக்கம் போல நமது ஆலயத்தில் வருஷத்துக்கு ஒரு நடக்கக்கூடிய கூடுவார்கள் அம்மனுக்கு ரொம்ப முக்கியமான தினம். அதுக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமது ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை. வருஷத்துக்கு 2 தடவை செய்வோம். ஒரு தடவை ஆடி மாதம் முடிஞ்ச உடனே செய்வோம். அடுத்தது வருஷாபிஷேகம். இப்போ ஆடி மாதம் முடிக்கிறதுனால செய்வோம். நீங்கள் அப்படியே மெதுவாக வாங்க, சுற்றி ஹோமத்திரையும் வாங்கிட்டு இப்படி கற்று வச்சிருக்கோம். ஆமா உட்காந்துட்டு ஓம் ஸ்ரீ மகாகணபதே நமः. ஸ்ரீ குருभ्यो நமः. ஓம் தத்புருஷாத்மனே வக்ரதுண்டாய வித்மஹே தன்னோ தந்தி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் தத்புருஷாத்மனே வக்ரதுண்டாய வித்மஹே தன்னோ தந்தி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் தத்புருஷாத்மனே வக்ரதுண்டாய வித்மஹே तन्नो धन्य प्रचोदयात् स्वाहा. ओम तत्पुरुषात्मनः वक्रतुण्डाय धीमहि तन्नो धन्य प्रचोदयात् स्वाहा. ओम तत्पुरुषात्मनः वक्रतुण्डाय धीमहि तन्नो धन्य ओम तत्पुरुषात्मनः वक्रतुण्डाय धीमहि तन्नो धन्य प्रचोदयात् स्वाहा. 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 ओम एकदन्तात्मने वक्रतुण्डाय धीमहि तन्नो धन्य प्रचोदयात् स्वाहा. ओम एकदन्तात्मने वक्रतुण्डाय धीमहि तन्नो धन्य प्रचोदयात् स्वाहा. மூணு வாட்டி அதுல போடணும் இல்லையா? एकदन्तात्मने वक्रतुण्डाय धीमहि तन्नो धन्य प्रचोदयात् स्वाहा. ओम 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 नमो गणाधिपतये नमो गणपतये नमो प्रमदपतये नमस्ते अस्तुलंबोधराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्री वरदमुक्तये नमो नमः स्वाहा. ओम नमो गणाधिपतये नमो गणपतये नमो प्रमदपतये नमस्ते अस्तुलंबोधराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्री वरदमुक्तये नमः स्वाहा. ओम नमो गणाधिपतये नमो गणपतये नमो प्रमदपतये नमस्ते अस्तुलंबोधराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्री वरदमुक्तये नमः स्वाहा. 3 முறை வலம் வந்தவங்க அந்த தட்டில் போட்டுட்டு இங்க சுவாமி அம்பாவை வணங்கிட்டு அது உங்க இடத்துக்கு உட்காந்துருங்க. ஓம் நமோ கணபதே நமோ கணபதே நமோ பிரபதே நமஸ்தே ஸ்வரம்போதராய் ஏகதந்தாய விநாசனே சிவசுதாய சிவரமுக்தே ஸ்வாஹா. ஓம் நமோ கணபதே நமோ கணபதே நமோ பிரபதே நமஸ்தே ஸ்வரம்போதராய் ஏகதந்தாய விநாசனே சிவசுதாய சிவரமுக்தே ஸ்வாஹா. ओम नमो भगवते नमो भगवते नमो भगवते नमस्ते स्वरம்போதராय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्रीवरदमुक्तये नमः स्वाहा. नमो नमः स्वाहा. ओम नमो भगवते नमो गणपते नमो प्रभुपते नमस्ते स्वरம்போதராय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्रीवरदमुक्तये नमः स्वाहा. ओम नमो भगवते नमो गणपते नमो प्रभुपते नमस्ते स्वरம்போதராय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्रीवरदमुक्तये नमः स्वाहा. எல்லாருமே இந்த தட்டுல போட சொல்லி சொன்னார் சாமிஜி. தட்டில் ஏன்னா நிறைய பேர் போடுறதுனால அந்த அக்னி அப்படியே ஸ்டாக்னிங் ஆயிடுது. அதனால தாம்பாள தட்டில் போடுங்க. எல்லாமே தாம்பாள தட்டில் போடுங்க. ஓம் கணநாம் துவா கணபதி மகாமஹே கவி கவி ओम श्री महादेव नमः. ओम गणनाम तुवा गणपति महामहे कविकवी नववसवस्तं ज्येष्ठराज ब्रह्मणा ब्रह्मणस्पदान शून्यनोदि विशेष महागणपति स्वाहा. ओम गणनाम तुवा गणपति महामहे कविकवी नववसवस्तं ज्येष्ठराज ब्रह्मणा ब्रह्मणस्पदान शून्यनोदि विशेष महागणपति स्वाहा. ओम गणनाम तुवा गणपति महामहे
कभी कभी ना पवसवसं जयसराजं ब्रह्मणा ब्रह्मणस्पतया वशुन्नोदविशेषसार महागणपते स्वाहा ओम गणानां त्वा गणपतिं ववामहे कविं कवीनां पवसवसं जयसराजं ब्रह्मणा ब्रह्मणस्पतया वशुन्नोदविशेषसार महागणपते स्वाहा ओम गणानां त्वा गणपतिं ववामहे कविं कवीनां पवसवसं जयसराजं ब्रह्मणा ब्रह्मणस्पतया वशुन्नोदविशेषसार महागणपते स्वाहा महागणपते नमः ओम गणानां त्वा गणपतिं ववामहे कविं कवीनां पवसवसं जयसराजं ब्रह्मणा ब्रह्मणस्पतया वशुन्नोदविशेषसार महागणपते स्वाहा महागणपते नमः ओम गणानां त्वा गणपतिं ववामहे कविं कवीनां पवसवसं जयसराजं ब्रह्मणा ब्रह्मणस्पतया वशुन्नोदविशेषसार ओम श्री महागणपते स्वाहा महागणपते नमः ओम गणानां त्वा गणपतिं ववामहे कभी कभी ना पवसवसं जयसराजं ब्रह्मणा ब्रह्मणस्पतया वशुन्नोदविशेषसार महागणपते स्वाहा ओम गणानां त्वा गणपतिं ववामहे कविं कवीनां जयसराजं ब्रह्मणा ब्रह्मणस्पतया वशुन्नोदविशेषसार महागणपते स्वाहा ओम गणानां त्वा गणपतिं ववामहे कविं कवीनां पवसवसं जयसराजं ब्रह्मणा ब्रह्मणस्पतया वशुन्नोदविशेषसार महागणपते स्वाहा महागणपते नमः ओम गणानां त्वा गणपतिं ववामहे कभी कभी ना जयसराजं ब्रह्मणा ब्रह्मणस्पतया वशुन्नोदविशेषसार महागणपते स्वाहा महागणपते नमः ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरदसमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरद सर्वजनं मे समानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरद सर्वजनं मे समानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरद सर्वजनं मे समानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानय स्वाहा ओम श्रीं ह्रीं नमो सिद्धिविनायकाय सर्वकार्यत्रे सर्वविघ्नप्रशमनाय सर्वराज्यवशीकरणाय सर्वजनधनश्री पुरुषवशीय आकर्षणाय आं ह्रीं ह्रूं हुं फट् स्वाहा ओम श्रीं ह्रीं नमो सिद्धिविनायकाय सर्वकार्यत्रे सर्वविघ्नप्रशमनाय सर्वराज्यवशीकरणाय सर्वजनधनश्री पुरुषवशीय आकर्षणाय आं ह्रीं ह्रूं हुं फट् स्वाहा ओम श्रीं ह्रीं नमो सिद्धिविनायकाय सर्वकार्यकर्त्रे सर्वविघ्नप्रशमनाय सर्वराज्यवशीकरणाय सर्वजनधनश्री पुरुषवशीय आकर्षणाय आं ह्रीं ह्रूं हुं फट् स्वाहा ओम श्री क्लीं गणपतये वरवरद सर्वजनं मे समानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे समानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे समानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे समानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनं मे समानय स्वाहा ओम नमो भगवते नमो गणपते नमः प्रमदपते नमस्ते स्तुलंभद्राय गदन्ताय
विघ्न विनाशिने शिवसुताय श्री भगवन्मूर्तये नमो नमः स्वाहा ओम अग्निदेव सिंहागमति नमः ओम विश्वनाथ लालिलालाजमतन्नाभिप्रचोदय स्वाहा अग्ने स्वाहा अग्निपुरुषाय नमः சாந்த சுரூபிணி ஸ்ரீ வேம்புலியம்மன் ஆலய பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த குரு பௌர்ணிமா தினத்தை பற்றி என்ன சொன்னாங்க இல்லையா, நம்ம இந்த நாட்டில் டீச்சர்ஸ் டே முதல்ல இருந்தது குரு பௌர்ணிமா தான். குருக்கள் எல்லாம் வந்தனம் செய்யக்கூடிய தினம். அதுக்கப்புறம் அரசாங்க ஆணைப்படி நம்ம சர்வபலி ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த தினத்தை நம்ம டீச்சர்ஸ் டேவாக கொண்டாடுறோம். ஏன் இந்த இவரை வேத வியாசரை சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம தேசம் பாரத தேசம் 3 பக்கமும் கடலால் சூழப்பட்டிருக்கு. பாரத குலத்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடல் வழியா மீன் பிடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பேர் பாரத குலத்தவர்கள் பேர் அவங்களுக்கு. எதனாலன்னா பாரத தேசத்தை காப்பாற்றினவங்க அவங்க தான். 3 பக்கமும் கடலால் சூழப்பட்டுள்ள நம்ம தேசத்தை வெளியிலேருந்து யாரும் நம்மளை தாக்காம பாதுகாத்தது அந்த கடற்கரையோட கிராம மக்கள் தான். அவங்கள ஒருத்தரா பிறந்தவர் தான் மச்சரண்ணி அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு பிறந்தவர் தான் நம்ம வேதவியாசர். அந்த வேதவியாசர் தொகுத்து கொடுத்த அந்த வேதங்களை தான் இப்போ எல்லா இடத்துலையும் வேத கோஷம் நடத்துறதுன்னு எல்லாமே அவர் பிரிச்சு கொடுத்துருக்கார். அவர் சொல்ல விநாயகர் பெருமான் எழுதுனது தான் மகாபாரதம். ஸோ இப்பேற்பட்ட குருமார்கள் பிறந்தது ஒரு மீனவர்கள் குலத்தில் பிறந்திருக்கார், பரத குலத்தில் பிறந்திருக்கார். இப்போ வெள்ளக்காரங்கள்லாம் நம்மளை எல்லாம் அடிமைப்படுத்தி வாழ்ந்த காலத்தில் பிரிவினை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த மீன் பிடிக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு ஃபிஷர்மேன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அவங்க குலத்தின் போகிறவங்க பரத குலத்தவர்கள். அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை கன்னியாகுமரி அம்மனுக்கு அவங்க தான் அந்த மரியாதை செலுத்தக்கூடிய இது இருக்கு. அதே மாதிரி பழனிமலை கோவில்களும் அவங்களுக்கு ஒரு முக்கியமான தினம் இருக்கு. இது மாதிரி முக்கியமான ஸ்தலத்துல எல்லாம் அந்த பரத குலத்தவர்களுடைய பங்களிப்பு ரொம்ப பெருசு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா கடற்கரையோட கிராமத்துலலாம் வேத வியாசருடைய விக்கிரகம் வச்சு பூஜை செய்வாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை வணங்குற மாதிரி அந்த வேத வியாசரை வணங்கக்கூடிய பழக்கம் நமக்கு தேசத்துல இருக்கு. அந்த முக்கியமான நாள்ல எல்லாரும் குருவை வணங்குவாங்க. அதே போல சரஸ்வதி பூஜை வரும். அந்த நாள்லயும் குருவை போய் நமஸ்காரம் பண்ணுவாங்க. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான நாள். குரு அப்படிங்கிறது யாருன்னா, நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. அவருடைய திருவுருள் இருந்தாதான் எது நல்லதோ அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துப்போம். நமக்கு இது வரைக்கும் கிடைச்ச நாலேஜ் வரைக்கும் வச்சிருந்து இது நல்லது அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா குருநாதர் அவருடைய தபஸ் வலிமையினால நமக்கு எது நல்லது அப்படிங்கிறத உணர்த்துவார். அதனால அந்த நல்ல நாள்ல நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய குருமார்கள் சன்னிதானங்கள் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு இங்க கந்தாசிரமம் இருக்கு. அப்புறம் தள்ளி போனோம்னா மாதம்பாக்கத்துல போனீங்கன்னா 18 சித்தர் கோவில் இருக்கு. கந்தாசிரமத்துக்கு முன்னாடி மெயின் ரோட்லயே ஒரு சித்தர் கோவில் இருக்கு. அதுக்கப்புறம் சகலபுர சன்னிதானம் சச்சிதானந்த சுவாமிகளுடைய ஆசிரமம் இருக்கு. சகலபுர சன்னிதானம் நம்ம அகத்தியர் தெருவில் இருக்கு. பாரத மாதா தெருவுக்கு பக்கத்துல போனீங்கன்னா அகத்தியர் தெருவில் இருக்காங்க. இந்த பக்கம் போனீங்கன்னா மலைப்பட்டில முரளிதர சுவாமிகள் இருக்காங்க. இன்னும் தள்ளி போனீங்கன்னா கிண்டி ஆலந்தூர் அந்த பகுதியில் பார்த்தோம்னா ஒரு 7 சித்தர் கோவில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல நாட்கள்ல அந்த மாதிரி குருநாதர் சன்னிதானம் நமக்கு யார் இஷ்ட தெய்வமோ, யார் நமக்கு இஷ்டமான குருமாரோ, நம்ம அப்பா அம்மாவெல்லாம் யார் குருநாதராக ஏற்று வணங்கினாங்களோ, நம்ம வீட்டு அருகாமையில் யார் இருக்காங்களோ, நம்ம எந்த குருநாதர் சன்னிதானத்துக்கு போக முடியுமோ அந்த நாளில் போய் வணங்குறது ரொம்ப சிறப்பு. குருநாதருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ரொம்ப உகந்த நாள் இந்த குரு பௌர்ணிமா. அதனால நாளைக்கு யாரெல்லாம் முடியுமோ அனைவரும் நம்ம பகுதியில் இருக்கிற கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்யலாம். அதே போல போன பிரதோஷம் நல்ல சிறப்பான முறையில் பக்தர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாரும் அவங்கவுங்க பங்களிப்பு ரொம்ப சிறப்பாக செஞ்சீங்க.
அதே போல் ஒவ்வொரு பிரதோஷமும் நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரணும். அட்லீஸ்ட் வந்து மாதத்துக்கு ஒரு தடவையாவது குடும்பத்தோட கோவிலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நம்ம குடும்பத்தில் வச்சுருந்தா சிறப்பு. அது மாதிரி ஹோமத்துக்கு வரலாம், அப்படி இல்லைன்னா பிரதோஷத்துக்கு வரலாம். பெரியவங்க எல்லாரும் வரீங்க, ரொம்ப சிறப்பு. ஆனாலும் குழந்தைங்க வந்து மாதத்துக்கு ஒரு நாள் எங்கள் கோவில் தான் வரணும்னு நான் சொல்ல, ஏதோ ஒரு கோவில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவிலுக்காக நம்ம போகணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு சங்கல்பம் நம்ம எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் தீபாராதனை அப்படிங்க பூர்ணாவதி தீபாராதனை அப்படி அங்கே இருங்க, எல்லாருக்கும் தாங்க வரும். Here. Yes. குரு பூர்ணாவதியாக போது எல்லாரும் மனசார எல்லா கடவுளையும் நினைச்சுக்கோங்க. உங்களுடைய இஷ்டமான குருநாதர்கள் ஆதிசங்கரர், ராமானுஜர், காஞ்சி மகா பெரியவர், ராகவேந்திர சுவாமி, இது யார் உங்கள் ரமண மகரிஷி, சேஷாத்திரி சுவாமி, எவ்வளோ பேர் இருக்காங்க. உங்களுக்கு இஷ்டமான குருநாதர்களை உங்கள் கருணை புரிந்தவர்களை நினைச்சு ஓம் ஸ்ரீ மகாகணபதே நமः, ஸ்ரீ குருப்யோ நமः, ஓம் ஸ்ரீ
ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நமோ ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நமோ ஆதியாய நாதியாதி ஆதி மூல பொருளுமாகி ஆவி நிழலில் அமைதி கண்ட ஆதி மூலமே ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நமோ சனகாதி முனிவருக்கு சமித்தையாலே தத்துவம் காட்டி சகல லோக பூஜ்யனான சாம்பமூர்த்தியே ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நமோ ஆனை முகன் ஆறுமுகம் ஆதிசக்தி அம்மையுடன் ஆனந்தமாய் பவனி வரும் ஆதி ஜோதியே ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நமோ ஆனந்த தாண்டவத்தில் மாமுனிக்கு ஆருத்ரையில் நடனம் செய்த ஆதி தோழியே ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நம சிவாய ஓம் நமோ நமோ மலரை பேசும் முருகனுடன் மந்தாத்த தத்துவம் கேட்டு மகனுக்கு சீடனான மாயதீதனே
ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமோ சோமயாரன் பக்திதனை சோதித்து முக்தி தர சண்டாளனை நேரில் வந்த சிதம்பரஸ்தனே ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமோ எண்ணிரண்டு பிராயம் கொண்ட ஏக பத்திரன் மார்க்கண்டேயனை என்றும் 16 செய்த ஏகநாதனே ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமோ வேட்டைக்காரன் வேடம் கொண்டு வில்லாளன்று அடியும் பட்டு விஜயனுக்கு அஸ்திரம் தந்த வேத வேத்யனே ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமோ வைகையிலே அணையை கட்ட வேலையாளி தேடி நின்ற வாணிய சீப்பிட்டை தின்ற வேத பூஜனே ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமோ பிட்டிற்கு மண் சுமந்து பிரம்பாளன்று அடியும் பட்டு பக்த துயர் போக்கடி பூர்ண ரூபனே ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமோ மலைதனிலே முருகனுடன் மழலை பேசி விளையாடி மலை மகளை மகிழ செய்த மகாதேவனே ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமோ தாயுதவி நாடி நின்று தத்தளித்த பெண்மணிக்கு தாயாகி அறையில் நின்ற தாயுமானவா ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமோ சின்னஞ்சிறு சம்மதனை சக்தியுடன் பாலூட்டி சிவஞானம் நேரில் வந்த சத்யரூபனே ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமோ ஆழ்கடலில் பொங்கி வந்த ஆழகால விஷத்தை கொண்டு ஆர்வமுடன் அவனை காத்த ஆதி தெய்வமே ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமோ நாளதனை பாழாக்கி நலிந்து வாழும் மக்களுக்கு நற்கரியை காட்ட வந்த நடராஜனே ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமோ ஆணவத்தை அழித்து என்னை அனைவரதும் நாம சொல்ல ஆசிதனை செய்ய வேண்டும் ஆத்மநாதனே ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமோ அங்கு வெங்கும் ஓடியாடி அல்லல் வரும் மனப்புறங்கை அடக்கியாற்றி கொள்ள வேண்டும் ஆத்மநாதனே ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமோ காலதேவன் வரும் நேரம் கண்கடல செய்திடாமல் காலை மீது வர வேண்டும் காலகாலனே ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமோ ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமச்சிவாய ஓம் நமோ நமோ
பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா என் நிச்சயெல்லாம் உந்தன் மேலே வைத்தேன் கல்லளவும் பயமில்லையே பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா என் நிச்சயெல்லாம் உந்தன் மேலே வைத்தேன் எல்லளவும் பயமில்லையே கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் எந்த சர்ச்சையெல்லாம் அகன்றதப்பா எங்கும் சாந்தி நிலவுதப்பா பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா என் நிச்சயெல்லாம் உந்தன் மேலே வைத்தேன் எல்லளவும் பயமில்லையே வெள்ளமது பள்ளந்தனிலே பாயும் தம்மை போல் உள்ளந்தனிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எந்தன் கள்ளமெல்லாம் கரைந்ததப்பா பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா என் நிச்சயெல்லாம் உந்தன் மேலே வைத்து எல்லளவும் பயமில்லையே நெஞ்சமென்னும் கோவிலமைத்தேன் நேர்மையெனும் தீபமைத்தேன் உன் செந்திலம்பு பொன்றிடவே வமுருக சேவற்குடி மயில் வீரா பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா என் நிச்சயெல்லாம் உந்தன் மேலே வைத்தேன் எல்லளவும் பயமில்லையே அலைகடலோரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே அலையாய் வரம் தருவாய் உனக்கு அந்த கோடி நமஸ்காரம் பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா என் நிச்சயெல்லாம் உந்தன் மேலே வைத்தேன் எல்லளவும் பயமில்லையே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பங்குனி கரியே குளிரிலே காதலி நகரே சரணம் கலனியும் மதியும் அழகிய மதியே சன்னிதம் தொழுதோம் சரணம் சண்முகநாதா 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 சரணம் சரவணபவனே சக்தியின் நகரே சண்முகநாதா சரணம் மங்கள கனவே சங்கர மகனே நல்வாழவே சரணம் மங்களம் தந்திரம் தொழுதோம் சரணம் சரவண
சத்குரு மகராஜ் நாளை மண்டலாபிஷேகம் பௌர்ணமி திடீர்னு சேர்ந்திருக்கிறதுனால நாளைக்கு சாயந்தரம் ரொம்ப அண்ணாமலையாருக்கு பௌர்ணமி கிரிவலம் எப்படி முக்கியமோ அதனால நம்ம ஆலயத்துல அண்ணாமலையாருக்கு நாளைய தினத்துல மண்டலாபிஷேகம் பௌர்ணமி நாள்ல நடக்க போகுது. அதுக்கு நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு யாராவது முடியுமோ அவங்களாவது கலந்துக்கோங்க. சத்குரு மகராஜ் கி ஜெய். விழி கிடைக்குமா அவனக்கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா என் குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா நங்கூரம் குருநாதன் கடை விழிந்திருக்கு நங்கூரம் குருநாதன் கடை விழிந்திருக்கு சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா நிஜமான அன்பு வைத்து எழுதெல்லாம் நடிகை வைத்து நிஜமான அன்பு எனக்கிடம் கிடைக்குமா எனக்கிடம் கிடைக்குமா என் குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருவும் அருள் இருந்த கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருவும் அருள் இருந்த குணக்குன்றே உனக்காக எனையாக்குவேன் நினைக்காத பின்னன் பல வந்து சேரும் போது நினைக்காத பின்னன் பல வந்து சேரும் போது நினைத்தாலே உன்னை நினைத்தாலே சத்குரு நினைத்தாலே அதற்கு தரும் கிடைக்குமா குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா எங்கள் குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா எங்கள் குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா விழி கிடைத்தது அபய கரம் கிடைத்தது விழி கிடைத்தது அபய கரம் கிடைத்தது எங்கள் குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைத்தது எங்கள் குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைத்தது. சத்குரு மகராஜ் கி ஜெய். चंद्रशेखरेन्द्र सरस्वती सततं पनिंदार्க்கு सर्वमं क्षेमமே இந்திராதி தேவர் வந்து எழில் கவரி வீசி நிற்க தியம் பெருமானும் நல்லாசி தந்திருக்க கைலாசம் வரம் தரும் அருள் விலாசமே காமாட்சி தாய்மடியில் சீராட்சி புரிந்து வரும் காமகோடி தரிசனம்
காண காண புண்ணியம் காஞ்சி காம கோடி தரிசனம் காண காண புண்ணியம் காமாட்சி தாய்மடியில் சீராட்சி புரிந்து வரும் காமகோடினம் காண காண புண்ணியம் காஞ்சி காம கோடி தரிசனம் காண காண புண்ணியம் ஒவ்வொரு கொடி உள்ளம் கொடிமலர் கனி உள்ளம் கோபுர கொடி உள்ளம் கொடிமலர் கனி உள்ளம் திருக்காஞ்சி முனி உள்ளம் தீபத்தின் ஒளி வெள்ளம் உள்ளம் தீபத்தின் ஜெய சங்கர ஹர ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காமாட்சி தாய்மருகு சீராட்சி திரும்புதலும் காமகோடி தரிசனம் காண காண புண்ணியம் காஞ்சி காமகோடி தரிசனம் காண காண புண்ணியம் தவ கோலம் தமக்காக தர்மங்கள் நமக்காக தவ கோலம் தமக்காக தர்மங்கள் நமக்காக அவதார திருச்செல்வ அபிராமி அருட்செல்வ அவதார திருச்செல்வ அபிராமி அருட்செல்வர் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காமாட்சி தாய்மடியில் சீராட்சி புரிந்து வரும் காமகோடி தரிசனம் காண காண புண்ணியம் காஞ்சி காமகோடி தரிசனம் காண காண புண்ணியம்